கிளந்தானில் உள்ள ரந்தாவ் பஞ்சாங்கிற்கும் தாய்லாந்தில் நராத்திவாட்டில் உள்ள சுங்கை கோலோகிற்கும் இடையில் இரண்டாவது பாலத்தை கட்டும் பணியை விரைவுபடுத்த மலேசியாவும் தாய்லாந்தும் இணக்கம் கண்டுள்ளன. சுங்கை கோலோக்கில் உள்ள சுங்கத்துறை குடிநுழைவு மற்றும் தனிமைப்படுத்தும் காம்ப்ளெக்ஸிற்கு பணி நிமித்தம் நேற்று சனிக்கிழமை வருகை புரிந்த போது தாய்லாந்து பிரதமர் ஸ்ரேதா தவிசின் உடனான தமது சந்திப்பில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் இதுவும் ஒன்று என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பெட்ராஜயா சராவா விளையாட்டு வளாகத்தில் அமைந்துள்ள சராவா கிரிக்கெட் மைதானம் இந்த மாதம் மலேசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு பிறகு முழுமையான வசதிகளுடன் கூடிய மைதானமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில இளைஞர் விளையாட்டு தொழில் முனைவோர் வளர்ச்சி அமைச்சர் டதஸ்ரீ அப்துல் கரீம் ரஹ்மான் ஹம்சா தெரிவித்துள்ளார். தற்போது மைதானத்தில் கிரிக்கெட் வீரர்களுக்கான டிரெஸ்ஸிங் ரூம், பார்வையாளர்கள் இருக்கை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என்று குறிப்பிட்ட அவர், மாநிலத்தில் தற்போது பிரபலமடைந்து வரும் விளையாட்டை மேலும் மேம்படுத்த இந்த மேம்படுத்தல் தேவைப்படுகிறது என்று கூறினார். உரிமை கட்சி மலேசிய அரசியல் சூழலில் தற்போதைய தேவையாக தாம் கருதுவதாக அதன் தலைவர் பேராசிரியர் ராமசாமி தெரிவித்துள்ளார். உரிமை கட்சி பதிவு இலாக்காவில் முறையாக பதிவு செய்யப்படுவதற்கான அனைத்து சூழலும் அமைந்த நிலையில் பதிவுக்கான காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உரிமை கட்சி மலேசியா முழுவதும் செயல்பட்டு வருவதாகவும் கடந்த 2 இடைத்தேர்தல்களிலும் உரிமை கட்சி மக்களின் தேவையை உணர்ந்து செயல்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் உரிமை கட்சி மீதான விமர்சனங்களுக்கு உரிமை கட்சியாக அங்கீகாரம் பெற்ற பின்னர் பதில் கொடுப்போம் என்று ராமசாமி நம்பிக்கை அளித்தார். ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் அமீருddin ஷாரி வரவிருக்கும் சுக்மா 2024 மாநிலத்தின் தங்கப்பதக்கம் வெல்பவர்களுக்கு 10,000 வெள்ளி வெகுமதியாக அறிவித்துள்ளார். இது முந்தைய 3,500 வெள்ளி ஊக்கத்தொகையிலிருந்து கணிசமாக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்குவாஷ், டென்னிஸ், பேட்மிண்டன் மற்றும் செபாக் தக்ரா போன்ற போட்டிகளில் 5 உறுப்பினர்களை கொண்ட அணிகள் தங்கப்பதக்க வெற்றிக்காக ஒரு நபருக்கு 5,000 வெள்ளியை பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். ரக்பி, கூடைப்பந்து, கால்பந்து, ஹாக்கி போன்ற பெரிய அணிகளுக்கு ஒரு நபருக்கு 3,000 வெள்ளி வெகுமதியாக வழங்கப்படும் என்று இன்று சுக்மா 2024க்கான ஸ்லாங்கூர் குழுவின் கொடி ஒப்படைப்பு விழாவில் அவர் கூறினார். பல்லின மக்களை கொண்டிருக்கும் மலேசியா தொடர்ந்து தனது வளத்தையும் மேம்பாட்டையும் நிரூபிக்க ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஒற்றுமை அமைச்சின் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி வலியுறுத்தினார். விடுதலை மாதத்தை வலியுறுத்தி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதை ஒற்றுமை அமைச்சு வரவேற்பதாகவும், பல்லின மக்களாக திகழ்ந்தாலும் நம்மிடையே புரிந்துணர்வும் நல் இணக்கமும் இருக்கும் வரையில் நாம் மலேசியர்களாக நிலைத்திருப்போம் என்றும் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். தெங்கு ரசாலி ஹம்சா ஈடுபட்டிருப்பதால் கிளந்தானின் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அத்தொகுதியை தேசிய முன்னணி கைப்பற்றும் சாத்தியம் அதிகம் இருப்பதாக அம்னோ தலைவர் டதஸ்ரீ அமாட் ஜாகித் ஹமீடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலில் நெங்கிரி சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுவதில் தெங்கு ரசாலி கீழான தலைமைத்துவத்தின் வலிமை தேசிய முன்னணிக்கு உதவும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை கொடுக்கிறீர்கள்.